ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட் தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாடி மட்டும் இருக்கட்டும், பாக்கி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். index.html நான் என்ன பண்ணுறேன், இந்த பாடியை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் HTML வந்து ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று, அதே மாதிரி வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த UL அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுடைய HTML கோர்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா, ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் இந்த மாதிரி தான் நீ வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து அது வந்து ABC அந்த மாதிரி வந்து உங்களுக்கு விஷுவலாக வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு P டேக் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஹாய், ஓகே, காப்பி பண்ணிட்டு, ஓகே, இங்கே வந்து ஹலோ அண்ட் ஹோலா. ஓகே, அண்ட் வந்து இங்கே வந்து என்ன சொல்லலாம், how are you. ஓகே, ஸோ இப்போ இந்த நாளையும் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இதை ரீலோட் பண்ண அப்படின்னா பாருங்கள். ஓகே, ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நார்மலாக இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் வரும். ஓகே, ஸோ இப்போ இது டிஸ்பிளே ஆகலை, ஏன் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் வரும். ஓகே, அதேமாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதே தான். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் வரும். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நாம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாத்தையுமே P டேக்காக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி வந்து என்ன பண்ணணும், லிஸ்ட் டேக்காக கொடுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து LI அப்படின்னு நம்ம மாற்றினோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ LI அண்ட் ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து பேராகிராஃபாக கொடுத்துட்டோம் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து எல்லையாக மாற்றினேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவை மாற்ற இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ LI. ஓகே, ஆட்டோ கம்ப்ளீட்டில் இது ஒரு பிரச்சனை. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த சேஞ்ச் டேகும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு பார்டரும் கொடுத்துக்கலாமா? ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோடைய பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து போயிட்டு பார்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், பார்டர். ஓகே, ஸோ இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ பார்டர் வந்து நம்ம LI எலமெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து பார்டர் வந்து என்ன கொடுக்கலாம், 2 pixel solid black. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றும் 2 பிக்சல் விட்டு சாலிட் பிளாக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நான் 1 pixel அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பார்டருக்கு வந்து 1 pixel சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஒவ்வொரு LI எலமெண்ட்டுக்குள்ளேயும், ஓகே, ஒவ்வொரு LI எலமெண்ட்டுக்கும் ஒரு பார்டர் 1 pixel பார்டர் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் வந்து இதை ஃபுல்லாகவே நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை அப்படியே எடுத்து இங்கே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸோ டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி வந்து சாலிட் சர்க்கிள்ஸ் வரும். இதுதான் டிஃபால்ட். அது மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நியூமரிக்ஸ் வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், அந்த சாலிட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் சர்க்கிளாக வருது. ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளை நான் எடுத்துகிட்டு ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நீ பாருங்கள் அந்த புல்லட் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நமக்கு வந்து என்ன டைப் கொடுத்தாலும், ஸோ இங்கே பாருங்கள் அமெரிக்கன், சர்க்கிள், டெசிமல், டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்க் அப்படிங்கிறது தான் நம்ம நார்மலாக இந்த ரவுண்டு. ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அது மாதிரி லிஸ்ட் இதுக்குமே ஆர்டர் லிஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த 1 2 3 4 அப்படிங்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதோட இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன். ஸோ அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணும், ABCD அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம். ஸோ இதை நான் கட் பண்ணிட்டு ஆர்டர் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளது நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் வந்து அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ABCD அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு அது நியூமரிக்கலில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் லோயர் ஆல்ஃபா அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போது ABCD அப்படின்னு சொல்லிட்டு லோயரில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து ரோமன்ஸை கொடுக்கலாம். ஓகே, அப்பர் ரோமன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ரோமன் லெட்டர்ஸ் அப்பர் கேரக்டர்ஸாக வரும். ஓகே, அதே மாதிரி லோயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ ரோமன் லெட்டர்ஸ் லோயர் கேரக்டர்ஸில் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ வந்து நான் அக்வா ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குரிய பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வா ஒயிட்னு இருக்கும். ஓகே, ஸோ லிஸ்ட் எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து வேறு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போய் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அக்வா அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ லிஸ்ட் எலமெண்ட்ஸுக்கு ஒரு கலர் இருக்கும், லிஸ்ட்டுக்கு வேறு கலர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து ரெட் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ரெட்டுன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான். ஸோ நம்மளால் வந்து இதுக்கு வந்து இமேஜஸையும் நீங்கள் வந்து புல்லட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக் ஐகான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த செக் ஐக்கானை வந்து நம்ம வந்து இதுக்கு இமேஜாக வைக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த டிக் மார்க் வந்து நான் இமேஜாக வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்லேயே வந்து செக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். செக் ஓ ஏன் இது செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே நான் செக் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜேபக் சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜேபக்கை என்னுடைய நம்மளுடைய ஆக்சுவல் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இந்த செக் டாட் ஜேபக்கை நான் அப்படியே எடுத்து ஓகே நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வரேன். ஸோ இங்கே வந்து இப்போ செக் டாட் ஜேபக் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே செக் டாட் ஜேபக் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்எஸில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் லிஸ்ட் ஸ்டைலுக்கு பதிலாக லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து யூஆர்எல் கால் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் அப்படின்னா நம்மளுடைய செக் டாட் ஜேபக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஓகே, இந்த ஜேபக்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதோட சைஸை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாமா. ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த செக் டாட் ஜேபக்கோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, முன்னாடி வந்து 10 சென்டிமீட்டரில் இருந்தது, இப்போ நான் அதை எடுத்து 1 சென்டிமீட்டர்னு ரீசைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள்
நம்மளோட லிஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து கஸ்டமாக நமக்கு என்ன தேவையோ அந்த ஐக்கானை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து லிஸ்ட் எலமெண்ட்ஸுக்குரிய ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு ஒன்றொன்றுக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்து அண்டர்லைன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை ஸ்டைல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு டேபிளை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.